வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு நாள். ஏன்னா, இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அங்கே உரையாற்றி இருக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தின் 100வது ஆண்டு விழா, அதாவது சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் நடக்கிற நேரத்துல பெரியாருடைய போட்டோவை இனாகரேட் பண்ணி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பெரியார் பேசினதை மொழிபெயர்த்த அந்த கலெக்ஷன்ஸ வந்து அவர் வெளியிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அங்கே உரையாற்றும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கும் பெரியார் ரொம்ப தேவைப்படுறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் உலக அளவில் பெரியாருடைய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. பெரியாரை ஏன் நம்ம இவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. தன் குடும்பம், தன் இனம், தன் சாதி, தன் மக்கள் அப்படின்னு பேசக்கூடிய தலைவர்கள் மத்தியில் வெகு சில தலைவர்களே ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்சிக்காகவும் மேன்மைக்காகவும் பேசிய தலைவர்களா இருந்தாங்க. அவங்கள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்க சுருக்கிக்கல. அப்படிப்பட்ட வெகு சில தலைவர்களில் தந்தை பெரியார் அவர்கள் ஒருத்தர். அவர் என்னைக்குமே வந்து இந்த சாதி மக்களுக்காக நான் பேசுறேன், இல்ல இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களுக்காக பேசுறேன், இந்த இன மக்களுக்காக பேசுறேன் அப்படின்னு பேசல. எங்க ஒடுக்குமுறை இருக்கிறதோ அந்த மக்களுக்காக பேசினாரு. எங்க ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அங்கே ஒடுக்கப்படும் மக்களுக்காக அவர் பேசினாரு. எங்க சாதிய பேதம் இருக்கிறதோ அங்கே ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்காக பேசினாரு. எங்க ஆணாதிக்க சமூகம் இருக்கிறதோ அங்கே ஒடுக்கப்படக்கூடிய பெண்களுக்காக அவர் பேசினாரு. எங்கே மூட நம்பிக்கைகள் இருக்குதோ அங்க அவர் வந்து இந்த மூட நம்பிக்கைகளால் அழுத்தப்படும் ஒரு சமூகத்துக்காக அவர் பேசினாரு. இப்படி எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்காக பேசினாரு. அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, எந்த பின்னணியில இருந்து வராங்க, அவங்க ஏழையா, பணக்காரனா, அவங்க உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்களா, இல்ல வந்து பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களா அப்படிங்கறதெல்லாம் அவர் வித்தியாசம் எல்லாம் பார்க்கல. யாரு எங்க பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிக்கப்படுவங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு பேசினாரு. பல புரட்சிகரமான கருத்துக்களை அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சு. இன்னைக்கு இவ்ளோ தூரம் சாதிய ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ரீதியான பிரச்சனைகள், ஒரு ஆணாதிக்க சமூகத்துல பெண்களுக்கு எதிரான இவ்ளோ பிரச்சனைகளை, பெண்களுடைய உரிமைகள் எல்லாம் இன்னும் அதிகமா பேச வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு நாம இருக்கோம். அப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும் அந்த களம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்ப கூட யாரு என்ன விமர்சனம் வச்சாலும் அத பத்தி கவலைப்படாம தன்னுடைய கருத்தியல்ல மிகவும் தெளிவாக இருந்த ஒரு தலைவர் பெரியார். அப்படிப்பட்ட தெளிவுதான் அவரை சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்க வைத்தது. அந்த இயக்கம் மூலமாக பல சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அந்த சமூக சீர்திருத்த கருத்தியல்களுக்கு அரசியல் வடிவம் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போன்ற தலைவர்கள். அப்படி பெரியாருடைய லெகசிய தொடர்ந்து இங்க தமிழகத்துல நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் வழியில வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பெரியார் சொன்ன அந்த கருத்தை அவர்கள் வழியில் வந்த மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கிறார். ஏன் பெரியார் இன்னைக்கு உலக அளவுல தேவைப்படுறாரு அப்படிங்கறத யோசிச்சோம்னா, பெரியாருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்னா நாம எடுத்து பார்த்தோம்னாலே இன்னைக்கு உலக அளவுல பெரியார் எவ்வளவு தேவைப்படுறாரு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பகுத்தறிவு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நானே சொன்னாலும் தயவு செஞ்சு அதை நம்பாத. உன்னுடைய அறிவு பூர்வமாக அது யோசி, அலசி ஆராய்ஞ்சு பாரு. அறிவியல் ரீதியாக இது கரெக்டா அப்படிங்கறத யோசிச்சுதான் ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கணும். அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரு பிராக்டிகலா, பிராக்மேட்டிக்கா அணுகக்கூடிய ஒரு அப்ரோச்ச வந்து பெரியார் நமக்கு கத்துக் கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக ஒருத்தர பத்திய பொய் செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, அவர் மீது ஒரு வெறுப்பை, ஒரு வன்மத்தை இங்க ஒரு கூட்டத்தால கிரியேட் பண்ண முடியுது. இன்ஃபாக்ட் இவங்க அரசியலே பாத்தீங்கன்னா, இந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி மூலமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மற்ற மாநிலங்கள்ல செல்லுபடி ஆகும் பொழுது, ஏன் தமிழ்நாட்டுல இது வந்து எடுபட மாட்டேங்குது? ஏன்னா, இங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பெரியார் கத்து தந்த பகுத்தறிவ நாம தினம் தினம் வாழ்க்கையில பயன்படுத்துறோம். கலாச்சாரம், மதம்ங்கிற பேர்ல பிற்போக்குத்தனத்த, நமக்கு ஒவ்வாத விஷயங்கள, சமூக முன்னேற்றத்துக்கு எதிரான விஷயங்கள ஒரு சாரார் நம்ம மீது திணிக்க முயற்சி பண்ணும்போது, அதை எதிர்த்து பகுத்தறிவோட நாம கேள்வி கேட்கிறோம். அதனாலதான், ஐயையோ பாருங்க இஸ்லாமியர்களால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்த முடியல. ஐயையோ ஹிந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மள மூளைச்சலவை செய்ய முடியல. இதற்கு காரணம் பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு. அடுத்தது பாத்தீங்கன்னா சமத்துவம். ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாம
நீ உயர் சாதி, நீ தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம, எந்த விதமான ஒரு சாதிய, மத ரீதியான வேறுபாடுகளும் இல்லாம, ஒருங்கிணைந்து ஒற்றுமையா வாழ்ந்தாதான் அந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கிற விஷயத்த பெரியார் கையில எடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சமத்துவமான, ஆரோக்கியமான சமூகம் உருவாக்குறதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற பேர்லயும், கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்லயும் நம்ம மனசுல விதைக்கப்படக்கூடிய மூட நம்பிக்கைகள், கடவுள் பற்றிய ஒரு பயம், ஒரு மாயை. அப்ப இதெல்லாம் உடைச்சு எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு தீவிரமாக கடவுள் மறுப்பு பேசினாரு. அன்னைக்கு அவர் பேசின கடவுள் மறுப்பு இன்னைக்கு வரைக்கும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் பெரியார் அப்படின்னு சொன்னாலே இங்க ஒரு கூட்டத்துக்கு 1000 வோல்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிக்குது. இது நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குதுன்னா இல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ரஷ்யா யுக்ரைன் வார் எடுத்துக்கங்க, இல்ல ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் எடுத்துக்கங்க. எல்லாமே இனவெறியினாலேயும் ஒரு சகோதரத்துவம், சமத்துவம் இல்லாததுனாலயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இங்க பெரியார் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுறாரு. பெண் விடுதலை, பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய சுதந்திரம், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம், கல்வி சுதந்திரம், அவங்க விருப்பப்படுற வேலையை செய்யக்கூடிய சுதந்திரம், அவர்களுக்கான சொத்துரிமை, இது போன்ற விஷயங்களை 100 வருஷத்துக்கு முன்னாலேயே பெரியார் பேசிட்டார். ஒரு சமூகம் முன்னேறணும்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறினாதான், அது ஒரு உண்மையான ஆரோக்கியமான முன்னேற்றமா இருக்க முடியும். அப்படின்னு அந்த காலத்துல இருந்து அவர் பேசினார். கையில இருக்கிற கரண்டிய புடுங்கிட்டு, அவங்க கையில புத்தகத்த குடுங்க. அவங்க படிக்கட்டும், 4 விஷயத்த தெரிஞ்சுக்கட்டும். அப்படின்னு அன்னைக்கு பேசினார். இதற்கெல்லாம் அரசியல் வடிவம் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். பெண்களுக்கான சொத்துரிமையை உறுதி பண்ணாங்க. அரசு வேலைகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி பண்ணாங்க. பெண்கள் சுய உதவி குழு மூலமா பொருளாதார தற்சார்பு நிலைய, பெண்களுடைய எதிர்காலத்த அவங்க உறுதி பண்ணாங்க. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல 43% பேர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்கன்னா, அப்ப பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க, இந்த சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பெரியார் போட்ட விதை. அதத்தான் இன்னைக்கு நாம அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துல இருந்த பெண்களுக்கு கிடைக்காத பல சுதந்திரத்தை இன்னைக்கு we are taking for granted. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல இந்த அடிப்படை உரிமைகள் கூட நமக்கு மறுக்கப்பட்டது. இன்னைக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா நமக்கு அக்சசிபிளா இருக்கு, நமக்கு கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் பெரியார் போன்ற தலைவர்கள். சுயமரியாதை உணர்வு. ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை இல்லைன்னா அவன் மனுஷனா வாழ்றதுக்கே தகுதியற்றவன். யாருக்காகவும் எதற்காகவும் உன் சுயமரியாதையை விட்டு கொடுத்துறாத அப்படிங்கறத பெரியார் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். அதனாலதானே இன்னைக்கும் மாநில உரிமைகளுக்காகவும் நம்மளுடைய அரசியல் உரிமைகளுக்காகவும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு நம்மளுடைய மொழி போராட்டமும், மாநில சுய உரிமை சார்ந்த கொள்கைகளும், பெடரலிசம் சார்ந்த கொள்கைகளும் இன்னைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்னா, இதெல்லாம் யார் போட்ட விதை? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்து வந்தது? அன்னைக்கு அவர் இதெல்லாம் உடைச்சு பேசுனது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எக்கோ ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பெரியார் போட்ட அந்த பவுண்டேஷன்ல தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல்ல ஜனநாயகம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அதற்கு காரணம் பெரியார். சமூகத்துடைய பொருளாதார மேம்பாடு மட்டும் முக்கியம் இல்ல, சமூகத்தில் சீர்திருத்தம் ரொம்ப முக்கியம். அறிவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முன்னேற்றம் இருக்கணும். அப்பதான் சமூக நீதியை நாம கொண்டு வர முடியும் அப்படிங்கறத உணர்த்தியவர் பெரியார். அதனாலதான் ஜனநாயக உரிமைகளுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது இண்டிவிஜுவல் ஃப்ரீடமா இருந்தாலும் சரி, கலெக்டிவ் ஃப்ரீடமா இருந்தாலும் சரி. அதனாலதான் இன்னைக்கு தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம மொழிக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்ம உரிமைகளுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே உலகமயமாக்குதலை பத்தி அவர் பேசியிருக்கிறார். வெறும் தமிழ் மட்டும் போதாது, ஆங்கிலம் படிங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு தலைவர் அதை பத்தி பேசியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. ஆங்கிலம் படிங்கடா, நாளைக்கு உலகத்தையே இயக்கக்கூடிய மொழி ஆங்கிலம் தான். உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய கலாச்சாரத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீ தமிழ் ஒரு பக்கம் படிச்சாலும் ஆங்கிலம் தான் உனக்கு தேவை. நாளைக்கு இந்த உலகத்துல உன்னுடைய அடையாளத்தை நீ ஏற்படுத்தணும்னா அந்த ஆங்கிலம் உனக்கு தேவை அப்படின்னு கத்துக் கொடுத்தவர் பெரியார். இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் உலக அளவுல முக்கியமான பொசிஷன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவங்க எல்லாரும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பெரியாருக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு படத்த திறந்து வச்சு, அவருடைய வொர்க்ஸ வந்து இன்னைக்கு ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாருக்கும் ஆக்சஸிபிலிட்டி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெரியார் ஒவ்வொரு இடத்துலயும் தேவைப்படுறாரு. இன்னைக்கு உலக அளவுல பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா, வலதுசாரி சிந்தனைகள், சர்வாதிகாரம் மேலோங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சர்வாதிகாரத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் சுயமரியாதை கொண்ட சனநாயக சிந்தனை தான். அப்படிப்பட்ட சுயமரியாதை கொண்ட சனநாயக சிந்தனைக்கு இங்கே வேறாக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார். அவர் செஞ்ச விஷயத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சின்னது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் தந்தை பெரியாருக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 100 வருஷமா அந்த தலைவர் மறைந்து ஒரு அரை நூற்றாண்டு ஆனதுக்கு அப்புறமும் அவர் ஒரு கொள்கைகள் இன்னமும் ஸ்ட்ராங்கா இங்க நின்னு சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு தெளிவான கொள்கையா இருக்கும். எவ்வளவு கருத்தியல் ஆழம் மிக்க ஒரு கொள்கையா இருக்கணும். அதனால தானே இன்னைக்கும் சங்கிகளுக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவ்வளவு எரிச்சலையும், அவ்வளவு பயத்தையும் ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட பெரியார கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, வெட்கமே இல்லாம மாநாட்டுக்கு முன்னால மழை வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் யாகம் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் அண்ணா, திராவிடம் அப்படிங்கிற பெயரெல்லாம் கட்சியில மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு இம்மி அளவு கூட சுயமரியாதை இல்லாம, போறவன் வரவன் கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட போலி பெரியாரிஸ்டுக்கு மத்தியில உண்மையிலேயே பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்கி, அதற்கு அரசியல் வடிவம் கொடுத்து, ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மென்ட் ஒரு குரோத்த வந்து இன்னைக்கு 4½ வருஷமா களத்துல காமிச்சிட்டு இருக்குன்னா ஒரு அரசு, அந்த அரசுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். அந்த அரச பாராட்டணும். தொடர்ந்து பெரியாரை பற்றிய சிந்தனைகளை இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல திராவிட கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பல முயற்சிகளை எடுக்குறாங்க. அதை மனமாற நம்ம பாராட்டணும். ஏன்னா, பெரியாருடைய இந்த லெகசி இந்த தலைமுறையோட முடிஞ்சிடக்கூடாது. இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இது பாஸ் ஆன் ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு மட்டும் இல்ல. என்னைக்குமே உலக அளவுல அரசியல் இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் வாழக்கூடிய வரைக்கும் பெரியாரும், அவர் சிந்தனைகளும் தேவைப்படும். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் பெரியாருக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கோம். வாழ்க பெரியார்!